வெல்கம் பேக் சுரேன் வியூ. தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நானும் ஒரு தக் லைஃபாக படம் இருக்குன்னு நினச்சி ஃபர்ஸ்ட் டே படத்துக்கு போனேன். நான் குமார் அவசரப்பட்டிய படத்துடைய கதை என்னென்னா, பாம்பேல கமல் இருக்கார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு இன்சிடெண்ட்டில் அப்புறம் கமல் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வராரு. தப்பிக்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு குழந்தைய தத்தத்துக்கு வெளியே வராரு. அந்த குழந்தை தான் பின்னால் வந்து எஸ்டிஆராக வளர்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எஸ்டிஆரையும் கமலையும் மூட்டி விடுறாங்க. அதனால் எஸ்டிஆர் அந்த கேங்ஸ்டருக்கு லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலை கொள்கிறாரு. கமல் அவருடைய கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து படத்துக்குள்ளே திரும்பி 2 வருஷம் கழிச்சு வராரு. அதுக்குள்ளே எஸ்டிஆர் கமலுடைய இல்லீகல் அஃபேர் த்ரிஷாவையும் கூட சேர்த்துக்க வச்சுக்கிறாரு. என்ன என்ன எழவே அது. கமல் அதுக்காக பழி வாங்குறாரு. கடைசியில் எஸ்டிஆர் கமல் கையால் கொல்லப்படாமல் வேற ஒரு பழைய எதிரி கையால் எஸ்டிஆர் கொல்லப்படுறாரு. இந்த இடத்துல கதை முடியுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்னன்னா, கமலுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது, எஸ்டிஆரோட ஆக்டிங் அருமையாக இருந்தது, த்ரிஷாவுடைய அழகு நல்லா இருந்தது, அபிராமி படத்தில் வந்து போகிற இடத்துல சீன் நல்லா இருந்தது, முத்தக்காட்சிகள் அருமையாக இருந்தது. ஆனால் கதைகள் தான் இல்லை. நானும் படத்தில் கதையை ஏதோ புதுசாக சொல்ல போகிறாங்க, நாயகனை விட்டு வேற கதை சொல்ல போகிறாங்க, இந்த பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு தான் படத்துக்கு போயிருந்தேன். ஆனால் நாயகனே திருப்பி திருக்கலாம் மாதிரி தான் படம் இருந்தது. ஏகமான் கொடுத்த 9 பாடலும் படத்தில் எப்போ வருதுன்னே தெரில. அப்படி காதுகளை கேட்ட பாலும் பாதியில் காணாமல் போயிடுச்சு. சாணியால் ஒரு பாட்டுக்கு வந்து ஆடுறாங்கன்னா படத்து நிலைமையை பார்த்துக்குங்களேன். சன்காட்சி அன்பறிவு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஓவர்டோஸாகவும் இருந்தது. கிளைமேக்ஸில் கமலுக்கும் எஸ்டிஆருக்கும் ஏற்படுற ஃபைட்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் கதை இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் அருமையாக எடுபட்டுருக்கும். அது இல்லாதனால படத்தில் ஒரு தோல்வி ஏற்படுதுங்க. இன்ட்ரோல் எப்போ வரும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் படம் எப்படி முடியும் தான் இருந்தது. அந்த மாதிரி ஃபீலிங்கை ஏற்படுத்திட்டாங்க. எனிவே அடுத்த முறை நல்ல கதையோடு வந்தால் கண்டிப்பாக வரவேற்பு கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ, சப்ஸ்கிரைப் மீ, ஷேர் மீ. தேங்க்யூ.